ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று உள்ள விலாக் தான். சண்டே விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு டே வந்து 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இங்கே பையனுக்கு ஸ்கூலு, ஆஃபீஸ், ஒர்க்கிங் டே தான். அதனால் எப்போதும் வழக்கம் போல் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு தான் பண்ணேன். ராகி புட்டு பண்ணிவிட்டு பையனுக்கு இந்த ராகி புட்டு இந்த புட்டு மேக்கரில் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முன்னாடியெல்லாம் புட்டு மேக்கர் இல்லாதப்போ இட்லி சட்டியில் தான் செய்வேன். அதை விட இந்த புட்டு மேக்கரில் பண்ணுறது பயங்கர நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ராகி அப்புறம் தேங்காய், வெல்லம் எல்லாம் அதுலேயே ஸ்டீம் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பையனுக்கும் அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி தான் பண்ணேன். பிரியாணின்னு சொல்லலாம். தக்காளி சாதத்தில் கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பண்ணேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரைஸ் கொஞ்சமாக அவனுக்கு மட்டும் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்குள்ளே சாப்பாடும் வச்சுட்டேன். சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. எல்லாம் முடித்து வச்சுட்டு பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு தான் வந்தேன். என்னம்மா அது? என்ன அண்ணியா? இங்க பாரு. அப்பா இப்போ நான் வாக்கிங் போகும்போது மணி ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த குளிர், இந்த எதிர்வெயில், இளம் வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடம்புல படுறது, அந்த அமைதியான அந்த பிளேஸ் எல்லாமே காலையில் வாக்கிங் போகிறது நல்லா அமைதியாக இருந்தது. மனசுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ நான் கொஞ்ச நாளாகவே ஈவினிங் ஒரு 7:30 8 மணி இந்த மாதிரி டைமில் தான் வாக்கிங் போகிறது. அப்போ பார்த்தா பார்க்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளாகவே உடம்பும் டயர்டாக சோர்வாக ஃபீல் ஆகிற மாதிரியே இருந்ததா. உடம்புல அந்த விட்டமின் டி கம்மியாக இருந்தால் கூட உடம்பு ரொம்ப டயர்னஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக சரி காலையில் போனால் நல்லதில்லை, அந்த எதிர்வெயில் உடம்புல போட்டாங்கிறக்காக காலையில் சிட்டுக்குருவி. இவர் சிட்டுக்குருவி பாரு, இந்த உள்ள மரம். இது என்ன மரம் சொல்லுங்க? அரச மரம். பிள்ளையார் கோயிலில் பொங்கல்லாம் தருவாங்கல்ல, அதுதான். மீனா நல்லா இருக்குது பாட்டு. நிறைய மீன் இருந்தது. நான் பார்க்குற மீனெல்லாம் குழந்தைங்களுக்கு எது கொஞ்சம் முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் பார்ப்பேன். இந்த மீன் ஊடகம் தான் நினைக்கிறேன் பேர். இந்த ஊடகம் மீன் இது தான் வாங்கணும். என்னடா இப்படி வா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இங்கே பாரு, நண்டு இருக்கு. நண்டு பிடி. வாக்கிங் எல்லாம் போயிட்டு வர வழியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஊடக மீன் தான் வாங்கினேன். நான் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஊடகம், வெலை மீன் இந்த மாதிரி தான் நல்லா ஈஸியாக முள் கம்மியாக இருக்கிறனால ஊட்டி விட ஈஸியாக இருக்குன்னு இதை வாங்கிடுறது. காலையிலேயே வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். காலை டிஃபனாக புட்டு ரெடி பண்ணியாச்சு. காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சது. சாதம் வச்சாச்சு, டிஃபன் பண்ணியாச்சு. நீ மீன் குழம்பு வைக்கிறோமா வேலை மட்டும்தான். அதுவும் சண்டே எதுவும் நான்வெஜ் இல்லாட்டி அவ்வளோதாங்க. மீன் வாங்கிடுறது பக்கத்தில் கீழே மீன் ஃபிஷ் மார்க்கெட்னால ஈஸியாக கீழே போய் வாங்கிடலாம். அதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக மீன் தான் வாங்குறது இங்கே. நாங்கள் என்னைக்குன்னு பார்க்கணும்ப்பா.
எனக்கு என்னமோங்க எல்லா குழம்பும் வைக்கிறத விட இந்த மீன் குழம்பு ஈஸியாக வச்சுற மாதிரி இருக்கும். மீன் அங்கிட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா, இங்கிட்டு தக்காளி வெங்காயத்தை வதக்கி உப்பு, புளி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி குழம்ப கூட்டி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து விட்டு சீக்கிரம் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் ராம்நாத் ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்புலாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரம், புளிப்பு, காரமாக இருக்கும். இந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க மாட்டோம். ஆனால் நான் எப்போவாவது தேங்காய் ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குன்னா அது மாதிரி செய்வேன். ஆனால் மோஸ்ட்லி இது மாதிரி தான் வைப்போம். வாக்கிங் போகும்போதே வந்து மீன் வாங்கிட்டு வருவோன்னு தெரிஞ்சு புளியெல்லாம் ஊற போட்டுட்டு போயிருந்ததுனால வந்து புளியை கரைச்சிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு குழம்பு கூட்டுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி வச்சுட்டு இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வதக்கி விட்டுட்டு இதை ஊற்றிட வேண்டியதான். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டு ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இந்த ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியரெல்லாம் மீன் குழம்பு வைக்கிறத காமிக்கல. இந்த சண்டே ஆயிடுச்சுன்னா நான்வெஜ் இல்லாமல் வேறு எந்த சாப்பாடும் தொடையில் இறங்குது இல்லைங்க. ஒன்று கறி எடுக்கணும், இல்லாட்டி வந்து மீன் எடுக்கணும். மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக வந்து இங்கே மீன் தான் வாங்குறது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு கீழே பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட் இருக்கிறதுனால கீழே ஓடி போய் வாங்கிட்டு ஓடியாந்துடுறது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது மீன் இருக்கும். இந்த வெள்ளி, சனி, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாள் மட்டும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற நாள் எல்லாம் சாப்பிடுவோம். அதனால் மற்ற நாளில் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அதுவும் அதிகமாக மீனாக தான் இருக்கும். மீன் குழம்பையும் இங்கிட்டு தாளித்து விட்டுட்டு காலையில் ராகி புட்டு பண்ணியிருந்தாங்க இல்லையா, பையன் ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 5:15 5:30க்கெலாம் ராகி புட்டு செஞ்சுட்டேன். அப்புறம் நாங்கள் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு மணி ஒரு 7:30 மணி 7:45 ஆயிடுச்சு. அப்புறம் குழம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டு அப்புறம் டிஃபன் வந்து ராகி புட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த பக்கம் வந்து மீன் குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதாங்க இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு இல்லையா, வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கும் வீட்டுக்கு வந்தவொடனே நல்ல பசி, பயங்கர பசி, கப்பன்னு எடுத்துருச்சு. சூப்பராக வந்து ராகி புட்டுமே காலைல 5:15 5:30க்கெல்லாம் வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலைல ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் இல்லையா. வந்து இங்கிட்ட குழம்பையும் தாளித்து விட்டுட்டு சைடில் ராகி புட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ராகி புட்டு சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆகி நல்லா இருந்தது. வாக்கிங் போயிட்டு வந்தாவே என்னவோ நல்ல ஒரு புத்துணர்ச்சி மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவாக ஆயிருதுங்க. வேலை பார்க்குறதுக்கெல்லாம் ஹாப்பியாக வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே வந்து வெயில் படுறதே ரொம்ப கம்மிங்க. சான்ஸே கிடையாது. வெயிலில் போகிறதுக்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, வெயில் படுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இப்படி காலையில் வாக்கிங் போகிறது வந்து காலைல வாக்கிங் போயிட்டு வந்து அந்த புத்துணர்ச்சியிலேயே குழம்ப வந்து கடன்னு ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் பார்த்தாச்சு. குழம்பும் பாருங்கள் தலைன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குதுல்ல. இதுதான் எங்கள் ஊர் மீன் குழம்பு, ராம்நாத் ஸ்டைல் மீன் குழம்பு. குழம்பும் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் மீனையும் எடுத்து போட்டுட்டேன். மீன் எடுத்து போட்டு ரொம்ப நேரம் வந்து ஃபுல்லாக அடுப்பு வச்சோன்னா மீன் கரைஞ்சிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதுதான் மீன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் மீன் குழம்பையும் வச்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வேறொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.